அவங்களால நிறுத்த முடியல. அதனால கடைசியா ஒரு எண்ணம், எப்படி இந்த என் பிள்ளை விஸ்வகேது இருக்கின்றான், அவனை அழைத்து வா, பிள்ளை பாசத்தால நிறுத்தி பார்ப்போம். அப்பயா நிக்கிறாங்களா என்ன பார்ப்போம். வணக்கம், மங்களம் உண்டாகட்டும். இருந்தாலும் நான் யாரு, எந்த ஊரு, பேரு அப்படி விளக்கம் தெரிகிறதா? நான் யாரு என்று தெரியல உனக்கு. ஒடியா நெற்றியில் சுட்டி நெற்றியில் சுட்டி பத்திரமாத்து தங்கம் பழக்கம் பலபலன தலைமுறையாக நான் யாருக்கு மகா பிறந்தேன் அப்படின்னு விளக்கம் சொல்ல உனக்கு. தலைமுறையாக ஒன்னு நாயகம், ஒன்னு நாயகத்துக்கு மகனா பிறந்து ஏது குறையில்லாமல் விஸ்வகேதன் அமது வைத்து சுதந்திரப்படே வளர்ந்து வருகிறேன். ஆனால் இன்று யார் அழைப்பு கொடுத்தது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் விளையாட வேண்டும் அல்லவா? ஆனால் ஏன் நீ கல்வி சாலைக்கு வரவில்லை? கல்வினா படிக்க ஏன் வரல? பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடம் நாளைக்கு போய் வரேன். பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஏன் வரல? பள்ளிக்கூடம் வரல யாரு கேட்டது? ஆதியார் கேட்டார். அந்த வாத்தியார் பையன் கேட்டானா? ஆதியார் பையனா? மாதா பிதா குரு தெய்வம் இப்படியே நமக்கு கல்வியை போதிப்பது குரு. அவங்கள போய் வாத்தியார் பையன் கேட்க மாட்டானா? தலையா வாத்தியார் இந்த பையன் வரலன்னு கேட்டாரா? நல்ல வார்த்தை தான். அதனால என்ன கேட்டுக்க மாட்டேன். அந்த ஏன் கேட்டுக்க மாட்டாங்க? அந்த ஆள் எங்க ஆயா வச்சுக்கிறேனா? டேய் ஓ, என்னடா ஒரு வாத்தியார உங்க ஆயா எப்படி வச்சிருக்க முடியும்? முட்டை போடுறது வச்சுக்கிறான். யாரு உங்க ஆயா முட்டை போடுதா? அப்படியா? முட்டை வேச்சு போடுவாங்க. ஓ, ஆயாமா வேலை வச்சிருக்காங்க சொல்றா. எல்லாம் சிரிக்கிறாங்களே, அது போகட்டும். எங்க முத்தா காணோம்? முத்தனா? முத்தா வர வேண்டும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. விளையாட போறியா? ஆமா. என்ன விளையாட்டு? என்ன விளையாடலாம்? சாராயம் காசலாமா? அது வேண்டாம். முத்தா சொல்ல கரெக்டா. என்ன விளையாடலாம்? இல்ல வச்சுக்க, நான் சொல்றேன் விளையாட்டு. தலைய தண்ணி இல்லாத அந்த தலைக்கு குதிக்கலாமா? ஏன் மண்ட பொழுது போறானீங்களா? பந்து விளையாடலாம். பந்து விளையாடலாம். ஆகட்டும். பந்து ஓடும். நீ ஓட்ட ஓட்டமா ஓடு. கால்ல வாங்கிக்கலாம் போய். போயா பந்து வேணுமே. அப்பனா பந்து வேணுமே. நீ இப்ப ஓட்ட ஓட்டமா ஓட. ஓட்டலாம். 2 பந்து இருக்கும் போய் வாங்க. டேய் வீட்டுக்கு சென்றா அன்னை விளையாட அனுப்ப மாட்டாங்க. அதனால ஆயா இருக்காங்களா? ஆயிரத்துல சென்று 2 பந்து வாங்கி வர. அது இப்ப பஞ்சர் ஆகி போச்சு. எங்க தாத்தா தேச்சு பஞ்சர் ஆகி போச்சு. என்ன ஒட்டி எடுத்து வாங்கடா? ஊதி கூட பார்த்தா உருவாக்கிறேன். அப்படியா? ஆகட்டும் காட்டு. ஆடுவா வரா பந்தி விளை ஆடுவா வரா. ஆடுவா வராய் பந்தி விளை ஆடுவா வரா. ஓடி பிடியாடா பந்தை நாடி பிடியாடா. எங்கடா பந்து? உங்ககிட்ட நான் போட்டேன்ல. இவங்கிட்ட போட்டேன். வர வேண்டும். சந்தேகமாகுது. யாருக்கிட்ட தெரியல. யாருக்கிட்ட நீங்க? ஆமா, ஒரு தீர்ப்பு பண்ணுங்க. அப்படியா? நில்லுங்க. அப்படியே இந்த ஒரு கோட்ல ஒரு கோடு 2 கோடு 2 கோடு இந்த கோட்ல ஒரு காலை வச்சு இந்த ஒரு கோட்ல தாண்டி காடுங்க. நான் தாண்டி இந்த ஒரு காலை வச்சு உன்கிட்ட பால் கிடையாது. நீ தாண்டுப்பா. தாண்டேன். இந்த பாருங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் தாண்டுனேன். தாண்டுவா தாண்டு. அந்த
அங்க ஒரு காலை பிரிச்சு வைக்கணும், அங்க ஒரு காலை வச்சு ஒரு காலை சரிங்க சரியா போட்டா தாண்டா. பந்து எடுத்து ஒழிச்சு வைக்கலாமா? தப்பு இல்ல, திருடுவது தவறு இல்ல, செய்யலாமா? ஏண்டா? ஆமா, என்ன அஷ்டம் இல்ல? ஆமா. உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பா பேரா பொண்ணு நாயகம். உமா பேரு என்ன? பொண்ணு நாயகம். ஏய், பொய் சொல்லாத. என்ன அச்சம் இல்ல? எங்க அப்பா வந்து கேட்பாரு, எங்க அம்மா வந்து கேட்கும், எங்க சித்தப்பா வந்து கேட்பாரு. நீ அப்பன் பேர் தெரிய தருதல, அனாத பையன், பனாதி பையன். அம்மா தாய வந்தனோ உன்ன தேய தந்தனோ தாய வந்தனோ தாய உள்ளடி தாலடி தண்ணிலே அப்பா உன் மகனாவிலே இருக்கக்கூடிய விஷயம் அநேக வணக்கம் அம்மா. உனக்கு என்னடா என்னிடம் சொல்லடா அந்த பள்ளி பிள்ளைகள் ஒரு தள்ளியடித்தாரோ நீ சொல்லடா நீ அம்மா அப்பா வந்து அலறி அழுது கொண்டே ராஜா அம்மா 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 வந்து அழுது கொண்டு ஓடி வந்து விழுகின்ற அழுகிறாயே கண்ணி. பள்ளிக்கு சென்ற இடத்திலே கல்வி சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்று பள்ளி ஆசிரியர் சொல்லி அடித்தாரா? இல்லையம்மா. உன்னோடு கல்வி பயின்று வரக்கூடிய மாணவர்கள் சொல்லி அடித்தார்களா? யாரால என் ஆபத்து ஏனடா அழுது கொண்டு வருகின்றாய் செல்வமி? அம்மா பந்து விளையாடும் போது இருக்கிற முத்தம் அனைவரும் ஒன்றா சென்று விளையாடி இருந்தோம். சரி, விளையாடும் நேரத்திலே அந்த பந்தானது எடுத்து ஒளித்து வைத்து விட்டான் அம்மா. ஒளித்து வைத்த உடனே இந்த பந்தை ஒளித்து வைப்பது தவறு அல்லவா? இது செய்யலாமடா, இந்த தவறான வேலை செய்யலாம் என்று அடிச்ச உடனே என்னை கூட்டு என்ன அடிச்சா உனக்கு அப்பா வந்து கேட்பாங்க, அம்மா வந்து கேட்பாங்க. அவ என்ன கேட்டான் தெரியுமா? அம்மா தந்தை எங்கம்மா என் தாயே சொல்லம்மா. தந்தை எங்கே சொல்லும் தாயே வெல்லும் தந்தையில பிள்ளை என்று தலைமை அடித்தாரே. அம்மா எனக்கு தந்தையின் ஒருவர் இருக்கிறார்களா இல்லையா? தந்தை இல்லை என்று தலைமை அடித்து விட்டானா அம்மா? எனக்கு அப்பா யாருமே இல்லையா? தந்தை இல்லாத தருதலை தலைமை காணிகள் இல்ல புறம்போக்கு என்று தலைமை அடிச்சுட்டான் அம்மா. நான் எனக்கு அப்பாவை யாருமே இல்லையா? அதனால எனக்கு அப்பா யாருமா? அதனால அம்மா அது மட்டும் கிடையாது. இல்ல நீ காசுக ஆசைப்பட்டு என்னை வேதனை செய்து பெற்றாயா அம்மா? ராஜா அம்மா நான் காசுக்காக வேசித்தனம் செய்து பெற்றெடுத்தனா? எனக்கு தந்தை யாரு எனக்கு தெரியலையே. உன்னை இந்த 10 மாதம் அங்கத்திலே சுமந்து பெற்று வளர்த்தேனே மகனே, சரியான பரிசு கொடுத்து பாடுறா. இப்ப அதான்டா அருமையானது. காசிக்கு வேசித்தனம் செய்து பெத்த நான் புள்ள. அடிக்கிறதுனால அவங்க அப்பா
அம்மா அப்பா இல்லாத அனாதை கிடையாது, தந்தை இல்லாத தருதலை கிடையாது. அப்பா யாரும் சொல்ற, அதுக்கு முன்ன உங்க அம்மா ஒண்ணு கேக்குற, அதுக்கு நீ வர தரணும். கேளுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க? எனக்கு மாங்கள் பிச்சை தாரும். அம்மா என்னிடத்துல மாங்கல் பிச்சை கேட்கிறீங்களா? என்ன யாரே அம்மா அம்மா நீ அப்பா இல்லாத அனாதை கிடையாது, தந்தை இல்லாத தருதலை கிடையாது, காணிக்கல் இல்லாத புறம்போக்கு நிலம் கிடையாது. இந்த நேரத்துக்கு பட்டா ஆகுதுடா, கல் இருக்குதா காணிக்கல்? உண்மையாவா? ஆமா, எனக்கு தந்தை இருக்காங்களா? காசுக்கு வேசி தர செய்யல, உனக்கு அப்பா இருக்கின்றார். யார் தெரியுமா? யார் அது? அங்கு தேசத்துக்கு வளராக இருக்கக்கூடிய வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமான் கர்ணாபிஷேகர் உனது அப்பா. யார் அது? கர்ணாபிஷேகர். தந்தையா? அவருக்கும் எனக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணத்தினாலே நாங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து வாழ்ந்து விட்டோம். அதனால வேண்டி நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன தெரிவிக்கிறீங்கம்மா? அப்பாவை நான் உண்மை காட்டுறேன். அப்பாவை காட்டின பிற்பாடு அவருடைய உன்னுடைய இருக்கிற கரத்தாலையும் கால்களை பற்றி, அப்பா நீங்க போக வேண்டாம், என்னை அம்மா விட்டு போக கூடாதுன்னு சொல்லி எங்க போறாங்க தெரியுமா? எங்க போறாங்க? 17ஆம் நாள் உத்தரகமானபடினாலே ஆனால் அழகர் அதிபத பெருமான் அர்ஜுன பெருமான் உங்க சித்தப்பாவோடு இன்னைக்கு சண்டைக்கு போறாங்க. உண்மையாவா? சொல்லி சொல்லி திருத்தி நான் பார்த்தேன். எவ்வளவு சொல்லி அவர் கேட்கலையா? அதனால நீ போயிட்டு காலை கட்டி அழுது எப்படியாவது உங்க ஒப்பனை நிறுத்திட்ட, சண்டைக்கு போவாத. உம்மா தாலி இருக்கும், இல்லன்னா 1 மணி நேரத்துல உங்க உம்மா தாலி இறங்கிடும். இல்லையம்மா, நான் காவல் செய்கிறேன். அப்பா தந்தையே வந்தனோ எந்தைய தந்தனோ, தந்தையே வந்தனோ உன் ஜெய தந்தனோ, தந்தையா உன்னிரு தலையடி தண்ணிலே, தந்தையா உன்னிரு தலையடி தண்ணிலே, மைத்ராவித்தே பாலனம் போற்றிலே. அப்பா உன் மகனா வரக்கூடிய விஷயம் வணக்கம். அப்பா இது யார் பெற்ற பிள்ளை ஓடி வந்து அப்பா வந்து ஆகிறது? அயலார் பெற்ற பிள்ளையை கொண்டு வந்தோமா, சிறிது நேரம் பிள்ளைகளை சேர்த்தோமா, தாயோடு பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கணும். யாராகிற ஒரு ஆபத்து என்றால் நமக்கல்லவா அது. இது அயலார் வீட்டு பிள்ளையா? இது யார் பெற்ற பிள்ளை? இது நீ உறங்கிக் கொண்டிருந்த பிள்ளையை தூக்கி முத்தம் கொடுத்த போது ஓடி வந்து இழிகுலத்தோன் பிள்ளையை தொடாது என்று முந்தாடி கேட்டு மூஞ்சி மேல போட்டுன்னு சொன்னியே, அந்த குழந்தை நம்ம குழந்தை விசுகேதி வந்தான் ஐயா. யாரு? அப்பா ஏப்பா என்ன பார்க்கணும் வரல? நீங்க நான் பெற்ற பிள்ளையை பார்த்தா யார் பெற்ற பிள்ளை என்று கேட்டேன். ஏனடா இறைவா எனக்கு சோதனை மேல் சோதனை கொடுக்கின்றாய். என் மகனே வாழ்குவாய் மகராஜனாகவே. என் மகனே வாழ்குவாய் மகராஜனாகவே. என் மகனே என்னால மாநில தண்ணீரே, மகனே என்னால மாநில தண்ணீரே தாழ்வது வராமல் எப்படி எல்லாம் என்னை
யுத்தத்திற்கு செல்லாமல் தடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்கின்றாயரே பாதையில் என் மனவழியை உன்னால் உணர முடியுமா? என் மகனை கொண்டு வந்து பிள்ளை பாதத்தினால் தடுத்து விடலாம் என்று கடைசியில் என் மகனை கொண்டு வந்து காண்பிக்கின்றாய துரோகி. அப்பா சின்ன சின்னந்திரு வயதுல இருந்து ஏனப்பா என்னை பார்க்க வரவில்லை? எனக்கு அப்பா என்று இதுவரைக்கும் முகத்தை பார்த்ததே இல்லையப்பா. ஏன்ப்பா பார்க்கல? அந்த இடத்திற்கு தானடா கண்ணே நான் செல்கிறேன். அப்பா என்னை விட்டு போகாதீங்க அப்பா. வேணாப்பா. என் கண்ணே என் செல்வமே அப்பா வேணாப்பா. நானும் வீரவையாலே அப்பா தலை பீடித்து கொண்டே கட்டாய போக வேண்டாம். எங்கள் அப்பா எங்கள் ஐயா வேணாப்பா. வேணாப்பா. காலை வீடட பாட சொல்ல கேளுங்க. போகாதீங்கப்பா, போகாதீங்க. அண்ணாயோ என்னாயுமே நீங்க அலையா வீட்டுமே போறீங்க. எங்கள் அப்பா எங்கள் ஐயா முகத்தை பாருங்கப்பா. நான் எதற்காக போறேன்? குழந்தாய் வழிமறிக்காரப்பா மனைவி வருபுறம் மகன் வருபுறம் பந்த பாசம் இருக்கிறது. பாசத்திற்கு கட்டுப்பட்டு விடுவேனா? நான் பாசத்திற்கு கட்டுப்பட்டால் என் செஞ்சாற்றுக்கிறேன் என்னாவது? அந்த பாசத்திற்கு கிடையாது. நீ யாரோ நான் யாரோ? பிள்ளையாரோ மனைவி வேண்டாம், மகன் வேண்டாம், என்னை விடுத்து செல்லுங்கள். அருடன் ஆகப்பட்டவன் உதயமாகிக் கொண்டிருக்கின்றான். அருடன் உதயமாவதற்கு முன்னதாக நான் குறித்த செல்ல வேண்டும்.
அப்படி என் எதிராளியாகப்பட்டவள் எனக்கு முன்னமாக வந்து விட்டால் என்னை கோழையாக எண்ணி விடுவான். அதனால் வேண்டி எனக்கு விட கூட நான் செல்கிறேன். பெற்ற பிள்ளையை பார்த்து கட்டிய மனைவியை பார்த்து நீ யாரோ நான் யாரோ நிக்கின்ற பிள்ளை யாரோன்னு எங்களை புடிச்சு தள்ளிட்டு அவ்வளவு வேகமா உனக்கு அவ்வளவு முக்கியமான ஆளுக்கு நீ போறல. சரி விடு, நான் என்ன பண்ண முடியும்? அதனால உன்னை ஒரு வார்த்தை இப்ப உனக்கு சொல்ல போறேன். இதுவரைக்கும் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி செய்யக்கூடிய ஒரு கைப்பிடி சோறு போட்டு ஒரு உணவு கொடுத்து உனக்கு அடிக்காத பாவியா வாழ்ந்தேன். அதனால வேண்டி வீட்டுல அமருங்க, ஒருவேளை போஜனம் அறிந்து செல்லு. கடைசியில இப்ப வாய்க்கரிசி போறப்ப அவ்வளவுதான். எத்த சொன்னாலும் குற்றம், எத்த சொன்னாலும் குற்றம். அதானா நான் சிவ பூஜை முடித்து வருகிறேன். அன்னம் தர ஆகட்டும். சம்போ சங்கரா ஐயோ கரியும் பொறியா உனக்கு கத்தாய வர்க்கங்கள் நான் கண்ட படைத்தேனே அவன் கண்ணா சாப்பிடுங்க. இதுதான் கடைசி உணவா? விஸ்வகதனா அப்பா இளம்பிராயத்திலே கை குழந்தையாக இருக்கும் பொழுது ஒருபடி அன்னம் ஊட்டாத பாவியாகி விட்டேன். நான் அருந்தட குழந்தையா இருக்கு. ஐயோ என்ன எண்ணத்தை ஐயோ நல்ல பதே எனக்கு அனுக்கூட உதிர வாரை நான் கைவே மனைவி கிடத்தால் ஒருபடி அன்னம் பதிக்க பாய்க்க முடியாது. அன்னத்தை பதிக்கலாம் என்றால் அன்னத்திலே உதிரை வார வருகிறது போன்று இந்த சாப்பாடு போடுற பாக்கியமாவது கிடைக்கும், அதுவும் எனக்கு கிடைக்கல. அதுவும் அந்த பாக்கியம் இல்லை. அதனால வேண்டி உன்னை என்னை கொண்டு ஐயா எனக்கு அறியாத ராவி நீங்கள் எப்படி சொல்லி நிக்காத நான் போறேன்னு சொல்றிய. அப்படி நீ போகும் பட்சத்தில இந்த தாயும் பிள்ளையுமா தங்கி இருப்பீங்க. எங்களுக்கு இந்த இடத்துல யாரு ஆதரவுக்கிறாங்க? இந்த தாயும் பிள்ளையுமா நாங்க எங்க போய் அலையுமோ? எங்களுக்கு ஆதரவு யாருன்னு சொல்லிட்டு போ ஐயா. கட்டிய கணவன் குத்துக்காடு போல் இருக்கும் பொழுது எனக்கு ஆதரவை கேட்கிறீர்களே, அதை போட்டதே நான் மாறிவிட்டேன். நீங்கள் பாடாதே
அமரமாகிய குருச்சந்திரமிக்கு நான் சென்று என் தம்பியாகப்பட்ட ஆனால் அதன் மீது போர் கொடுத்து நான் யுத்தத்தை செய்து ஒருவேளை மாண்டு விட்டேன். ஆனால் பொன்னுருகி நீங்கள் அகல் பற்றியும் செல்லக்கூடாது. அது ஏனென்றால் ஆலயத்தில் விக்கிரகங்கள் இருக்கும் வரை மட்டுமே 6 கால பூஜை நடைபெறும். அந்த ஆலயத்தில் விக்கிரகம் மாற்றிவிட்டால் அந்த ஆலயத்திற்கு பூஜைக்கு வர கிடையாது. அதே போன்று நான் இருக்கும் வரை மட்டுமே என் நாட்டில் தங்களுக்கு ஆதரவு. நான் மாட்டி விட்டேன். ஆனால் சட்டி சுட்டதும் கைவிட்டதுமாகவே துரியோதனன் தங்களை விட்டு விடுவார். அப்படியாகவே நல்ல முறையோடு துரியோதனன் தங்களை ஆதரிக்க மாட்டார். அங்கே செல்ல வேண்டாம். நீங்கள் யாரிடம் சென்றால் அடைக்கலம் தருவார்கள். கொஞ்சம் பூதங்களாக விலகி வரக்கூடிய உத்தம புரிதலாக திகழ்ந்து வரக்கூடிய சத்தியமார்கள் இருக்கிறார்கள். ராஜாக்களை அடுத்து இருக்கிறார்கள். மாண்டக்கர்ணன் சமயம்தான் என்று தெரிந்து விட்டால் உங்களுக்கு தாய் விட்டு சேதனம் எப்படியெல்லாம் செய்வார்களோ அதை போன்று சத்தான் கர்ணன் சீர்பெற்றால் பொன்னுருகி என்று மாண்டான் கர்ணன் மாலை வரிசை பெற்றால் பொன்னுருகி என்று என் தர்ம தேவதையாகிய தம்பி தர்மராஜன் உங்களை ஆதரிப்பார். இன்னொரு கேள்வி இருக்குது. எதுவா இருந்தாலும் செத்த பிறகு என்ன தோண்டி கேள்வி கேட்காத. உயிர் இருக்கும் பொழுதே கேள்வி கேளு. கேட்டாலும் குற்றம் 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 தான். நான் உண்மையதான சொல்றேன், பொய்யா சொல்றேன். என்ன தெரியுமா? ஒரு கணவனுக்கு மனைவி வாங்கி கொடுக்காத கெட்ட பெயரெல்லாம் உனக்கு வாங்கி வச்சிருக்கிறேனே. ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி. ஒரு நாள் மறைமுகத்துல பேசுறத இப்ப நேரா பேசுறப்ப இடிகுலத்தோன் பிள்ளை சூதுபொங்கனுடைய புதல்வன் ஏர் ஓட்டிய மைந்தன் தாதையின் புத்திரன் என்று இழிவான ஜாதி என்று நான் பேசி உன் கெட்ட பெயர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேனே. அந்த கெட்ட பெயர் எப்பொழுது நீங்கள் மதிகுலத்திலே உதித்தவர் சந்திரகுலத்திலே உதித்தவர் என்று எப்பொழுது தெரியும்? அதை சொல்லிட்டு போ. நல்ல மகராசி இந்த அம்மா. மன்னவன் மாண்டாலும் பரவாயில்லை, மதிகுலத்தோன் மனைவி என்று தெரியும். சுயநலக்காரி இவ. எந்த அளவுக்கு கணவன் மீது பாசம் பாரு அம்மா. அதற்கு வழி உண்டு. எப்படி நான் சொல்றேன். சிதறிய பாதவிலே மதிமுலத்தோர் என்றெல்லாம் அறிவார் போர் செய்து பாண்டவரை வென்று யானோ அபரமாகிய குருச்சந்திர பூமிக்கு நான் சென்று என் தம்பியாக விலகி வரக்கூடிய ஆனால் அழகன் இருக்கின்றாரு. அர்ஜுனன் ஒரு நான் அமர்மறைந்து யுத்தத்தை செய்து நான் இவர் ராஜாக்களிலே ஆனால் அழகன் அர்ஜுனன் ஆகப்பட்டவள்.
அது நாள் பகை அல்லவா என் தம்பி ஆகிய அர்ஜுனன் என் கரத்தால் மால்வானும் அல்லது அவன் கரத்தால் ஒருவேளை நான் மாண்டு விட்டேன். கர்ணனும் மாண்டான் என்ற செய்தியானது சூரஜன ராஜன் என்ற புதல்வியான சொகுசான எடை என்று குந்தாதேவி கர்ணன் மாண்டான் என்ற செய்தியானது எங்க அம்மா செவியிலே போய் விடுவோம். எங்க அம்மா காதில விழுந்த உடனே ஓட்டோட்டமாக ஓடி வந்து தாயாகப்பட்டவர்கள் ஐயோ மகனே கண்ணா மாண்டு மடிந்தாயட செல்வமே என்று என் அம்மா என்னால விழுந்தழுவார்கள். அப்படி விழுந்தழும் பொழுது பார்ப்போர் எல்லாம் கேட்பாரு, என்னடா இது ஐவர் ராஜாக்களை என்றவர் அல்லவா குந்த மாதேவி, ஐவருக்கும் பகைவன் கர்ணன் அல்லவா, ஐவருக்கும் பகைவன் கர்ணன் என்றால் ஐவர் ஈன்றெடுத்த தாய்க்கும் தானே பகைவன் கர்ணன். அந்த கர்ணனை ஏன் மடி மீது வைத்து அழுது கொண்டு இருக்க வேண்டும் குந்த மகாதேவி என்று இந்த பாமரை மக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது நாடறிய உலகறிய எங்க அம்மா அப்பதான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? முந்தையில் பிறந்த கர்ணா ஐயோ மகனே கர்ண முந்தி பிறந்த கண்ணா முடி சாய்ந்து விட்டாயோ என் செல்வமே, என் மகன் ஐவருக்கும் மூத்தவன் கர்ணன், என் வயத்திலே பிறந்தவர் கர்ணன் என்று எங்க அம்மா அப்பா ஊரறிய உலகறிய சொல்வார்கள். இடுகுலத்தோர் கர்ணன் என்று பேசுவா எல்லாம் ஐயோ கர்ணன் மதுகுலத்திலே பிறந்தவனா, இவ்வளவு நாட்களாக இடுகுலத்தான் தேர்வாட்டிருமை என்று கர்ணனை ஏசாது எல்லாம் ஏசி விட்டோமே என்று அந்த பேசிய வாயெல்லாம் அடைபடும். அது எப்பொழுது அடைபடும்? எப்பொழுது கர்ணனுடைய மனைவி பொன்னுரிமை, இடுகுலத்தான் மனைவி அல்ல, மதுகுலத்தான் மனைவிதான் பொன்னுரிமை என்று ஊர் அறிய உலகறிய போற்றுவார்கள். பொன்னாடி போறியா? ஓ ஓ
நீ சொன்னாலும் நான் திரும்பி வர போறது கிடையாது. போகத்தான் போறேன். போறேன். அமரமாகிய குருட்சேத்திரம் செல்லுகின்ற வேளையிலே ஆந்தையானது அலறுகிறது, கோட்டான் கூவுகிறது, தாரை என்று சொல்லக்கூடிய சர்ப்பமானது குறுக்கே போகிறது, கூட எதிரே வருகிறது. பிறகு சுமந்து கொண்டு வருகிறார். இத்தனை சுகனங்களையும் பாராமல் செல்லுகின்றார். அப்பா திரும்பி வருவாரோ வரமாட்டாரோ, பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, ஐயனா இவர் பொண்ணு எப்படி எழுதிருக்கிறானோ பாப்போம். போலாமா? அமரமாகிய குருட்சேத்திரம் பூமிக்கு நான் எதிராளி யுத்தம் செய்வன். எதிராளிக்கு ரதம் செலுத்தி வருபவன், 32 அழைப்படுத்தவன் யாதவனாகிய கண்ணன். அதனால் வேண்டி அதே போல 32 அழைப்படுத்த ஆசாமி எனக்கு ரத்து வரும் உனக்கா போதும். அதனால 32 அழைப்படுத்த ஒரு ஆசாமியை எனக்கு ரத சாரி காட்சி வர கூட போ. ஒரு பெரிய மட்டும் வந்துக்கிறீங்க. நான் சொன்னா வாங்கட்டா ஒரு மட்டு இல்ல மரியாதை இல்ல பிள்ளை பிள்ளை ஆண் ஒன்று பெண் ஒன்று, ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆமாங்க. என் தங்கை மத்தாதேவி, நாமதேயம் பள்ளிய மகாபிரபு, பள்ளிய மகாபிரபு 32 வளர்த்தவர். ஆமாங்க. 3 தரம் மத்தாதானி 3 தரம் என்ற தினத்திலே யார் அழைப்பு? முதல் நாள். ஆமா. எத்தனாவது நாள்? இன்னைக்கு 17. நாள் வரையிலும் மருமம் என்ன ஏது எப்படி கேட்கல. இன்னைக்கு இந்த வயசான காலத்துல இந்த பெரிய மந்திரி எது கொடுக்குறான்னு சொல்லிட்டு மாமா மாமா ஆசீர்வாதம் கொடுத்தோம் மாமா. சுகமாக வாழ்வாய். நல்லது மாமா. இப்படியே சொல்லு மருமகா. எனக்கு அடுத்து கொடுத்தேன்னு தெரியுமா? எப்படி நீ குங்குமம் குத்துவான்? நான் எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? நீங்க அம்பலவாடிய முடிச்ச பூமிக்கு
எப்படியும் கும்பகும்பு குத்துவான் எப்படியும் கும்பகும்பு குத்துவான் இன்னைக்கு சண்டைக்கு எனக்கு படிச்சு யாரு போட்டு தெரியுமா அங்கடி இருந்து ஆளுமையான எங்க அண்ணன் கர்ணன் சண்டைக்கு போறாரு அவரு கீழே ரதம் ஓட்டி போமாமா குடிக்க விபரீதம் வந்து விட வேற யாரானா அவனுக்கு போய் நான் ஓடி போனோம் முடி நினைக்கிறேன் கொண்டு கொண்டு போய் ரதத்தை மட்டும் நிறுத்தி எங்க அண்ணன் சண்டை போட்டு போய் எதுவும் பண்ணல ரதம் மட்டும் ஓட்டி போவோமா எனக்காக பத்தி என்ன குறுக்கு நெருங்க ஒன்னும் ஒரு சும்மா கிடையாது ஒரு அரசம் வந்து ஒரு அவர் பரமசோத்தை 3 தடவை போய் பார்த்தாருங்க எங்க பிளான் பரமசோத்தை போய் பார்த்தான் பரமசிவன்டா சிவபெருமான் கைலாய பரம கடவுள் மருமகனே மாமா அவன் சொல்றதுக்குள்ள நானும் வந்துட்டேன் நான் மருமகனா மாமா யோ உன்னை ரத சாரதியாக நான் பெற்றது நான் செய்த பாக்கியம் குருச்சேத்திரம் போகலாமா கிளம்பு மாமா ஆட்டாதே இருடா கொஞ்ச நேரம் உட்கார் மாமா எங்க உட்காருனா ரதத்திலயா நீ என்ன வேலைக்கு வந்தா ரதம் விடுவதற்கு வந்தா வண்டி தானே ஓட்ட வந்தா வண்டி ஓட்ட வந்தா உட்காராம மாமா வயசுல பெரிய மனுஷன் பெரிய மனிதர் நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க கூடாது நான் ஏன்டா மருமகன் தப்பா நினைக்க மாட்டேன்னு தெரியும் என்னால ஒரு வார்த்தை சொல்றான் என்ன சொல்லு பாப்போம் அமரகலத்திலே யுத்தம் செய்யும் பொழுது மாமா வலதுபுறமா போ இடதுபுறமா போ பின்புறமாவா முன்புறமா போன்னு நான் வாயால சொல்ல முடியாது என் சிந்தனைகள் எல்லாம் யார் மீது இருக்கும் எதிராளி மீது இருக்கும் அதனால் வேண்டு என் கால் கட்ட வர்றது பாரு மாமா உன்னுடைய செவியில இருக்கு 2 பக்கமா ஆமா நான் எந்த பக்கம் கால அழுத்துறேன்னா அந்த பக்கம் ரதம் போகணும்